ஹாய் ஹலோ, நான் உங்கள் கோவை சிறகுகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வழியாக நம்ம டியோடாப்பில் ஆர்டர் பண்ணி முடிச்ச எல்லா கேஜெட்ஸும் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஏனுங்கண்ணா வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்கண்ணா வீடியோக்குள்ளே போவோம். ஒரு வழியாக நம்ம பொருள் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லா பொருளும் வந்து ரிவ்யூ பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸில் ஆர்டர் பண்ணி அந்த பாக்ஸ் வரும்போது அந்த பாக்ஸில் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு அவங்களே டியோடாப்லேருந்து எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்டு பிரகாரம் வந்து நீங்கள் டியோடாப்லேருந்து என்னென்ன பொருள் ஆர்டர் பண்ணணும்னு நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம். சப்போஸ் அதில் வந்து ஒரு பொருள் இல்லைன்னா அவங்க அந்த பொருளை அனுப்ப மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ரெயின் கோட்டு. இப்போ மழை காலம் வேறு வரப்போகுது, அதனால் ரெயின் கோட் தேவைன்னு சொல்லி ஒரு 3 கோட் ஆர்டர் பண்ணேன். யூஸ் அண்ட் த்ரோ பரவாயில்ல, ஒரு யூசேஜுக்கு ஆகும் நமக்கு. 2 பெரியவங்களுக்கு, 1 சின்னவங்களுக்கு. அதனால் 2ன்னா ஆர்டர் பண்ணேன், 1 சின்னது. சரிங்களா? இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட ரேட் வந்து 28 ரூபா. பரவாயில்ல, ஒர்த்தபிள் தான், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து 2வது அரிசி கழுவுற தண்ணி, அரிசி வடிக்கிற இது ஜல்லடை. இது எதுக்கு போட்டேன்னு எனக்கே தெரியல. இது வந்து வீட்டில் கேட்டேன், போடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி போட்டுட்டேன். நம்ம கையில் தானே போட்டு அரிசியை வடிகட்டுவோம் கழுவி. இதை போட்டு பண்ணால் நல்லா இருக்குன்னு மூட்டை பூச்சிக்கொள்ளும் நவீன இயந்திரம் அப்படிங்கிற மாதிரி இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 13 ரூபா. சரிங்களா? அடுத்து டவலு, கொஞ்சம் எனக்கு கார் துடைக்கிறதுக்கு. என்னோட காரில் வந்து சின்ன சின்ன டெஸ்ட் இதெல்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ளே, அந்த ஏசி இதுக்குள்ளே எல்லாம். அதெல்லாம் இது க்ளீன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ஆர்டர் பண்ணேன். பட் நான் இதை நான் உபயோகப்படுத்தி பார்க்கல, இனிமேல் தான் உபயோகப்படுத்தி பார்க்க போகிறேன். இதோட ரேட்டு 18 ரூபா. சரிங்களா? நல்லா ஸ்பான்சியாக இருக்குது, நல்லா நீட்டாக அழகாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து மொபைல் ஸ்டாண்டு. அடுத்து வந்து இது வந்து மொபைல் வைக்கிறதுக்காண்டி வாங்கணும். இது வெளியே வாங்கும்போது எப்படி 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா வரும். அங்கே டியோடாப்பில் வந்து 15 ரூபா. இதோட இது வந்து 15 ரூபா. மொபைல் அழகாக வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து வந்து ரிமோட் ஸ்டாண்டு. இது ஒவ்வொரு ரிமோட் ஸ்டாண்டு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏசி ரிமோட்டு, டிஷ் ரிமோட்டு, டிவி ரிமோட்டு, ஹோம் தேட்டர் ரிமோட்டுன்னு சொல்லி ரிமோட்டேவே இருக்குது. அவசரத்துக்கு தேவைன்னா அண்டாக்குள்ளே கை விட்டாலும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு தான் வந்து எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. உங்களுக்கு இருக்கா இல்லையா எனக்கு அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக. இது வந்து அடுத்த பொருள் வந்து நம்ம இந்த பனிக்காலத்தில் எல்லாம் வந்து ஒரு சில பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காது பஞ்சு வைப்பாங்க. ஒரு காது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பஞ்சு வைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது நல்ல நம்ம இந்த இதில் சவுண்டு பக்கத்தில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இது ஒரே ஒரு இதாக இருக்கும், சவுண்டாக இருக்கும். அதுக்காண்டி இது வந்து காதில் வைக்கிறது நல்லா இருக்கு. ஆனால் இதுவே நான் இப்போ தான் பார்க்குறேன், இந்த பொருள் நான் இதில் பார்க்குறேன். ஆனால் நான் ஏதோ பிளாஸ்டிக்னு நினச்சேன், பட் லப்பர் நல்லா ஒர்த்து, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது போட்டால் கொஞ்சம் சவுண்டெல்லாம் கேட்கல. நீங்கள் ட்ராவலில் போகும்போது, பஸ்ஸில் ட்ராவலில் போகும்போது நீங்கள் இதை போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு இது. சரிங்களா? இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 7 ரூபா 50 காசு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சீப்புன்னே இதுதான். ஆனால் பொருள் வந்து இதுதான், பெஸ்ட்டு தான். அடுத்து ஒயர்லெஸ் சார்ஜரு, ஒயர்லெஸ்ஸு ஃபுல் சார்ஜரு. இது நான் பார்த்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டு பார்ப்போம். ஒயர்லெஸ் சார்ஜரு. இதில் வந்து 3 டைப் கொடுத்துருக்காங்க. 3 டைப்பு. ஒன்று வந்து சி டைப்பு, டி டைப்பு, அப்புறம் ஐஃபோன் போடுறது, ஆப்பிள் ஐஃபோன் வந்து மாட்டுற மாதிரி வந்து இது ஃபுல் மேக்னெட்டில் வந்து ஒயர்லெஸ் மாதிரி. இந்த ஒவ்வொரு கேபிள் வந்து அந்து போயிடும். நம்ம 100 ரூபா கேபிள்லாம் வாங்கினா ஃபுல்லாக அந்து போயிடும். அதுக்கு பதிலாக இது நீங்கள் அந்த எட்ஜில் ஒரு இது மாதிரி போட்டு நீங்கள் மேக்னெட் தான் இது கொடுத்தீங்கன்னா பவர் ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 98 ரூபா. 98 ரூபாய்க்கு ஒயர்லெஸ் சார்ஜருங்கிறது உண்மை ஒர்த்து தான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாலுமே நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? 98 ரூபா. இது 3 டைப் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஆனால் இது மேட் இன் இந்தியா, டிசைனிங் மேட் இன் இந்தியா. நல்லா, இப்போ நம்ம இந்தியாக்காரனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? நம்பி வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது
முதுகு சொரியறது. அடுத்தது, ஏன்னா இதெல்லாமா ஆர்டர் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம்டா, நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஏதோ ஒன்று இது வந்து முதுகு சொரியறது. ஆனால் நம்ம இங்கே வீட்டு பக்கத்தில் வெளியே எங்கேயாவது போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வித்துட்டு இருப்பாங்க 10 ரூபா 10 ரூபான்னு. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதெல்லாம் நான் வாங்கி பயன்படுத்தி பார்த்துருக்கேன். ஆனால் இது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்குது. சப்போஸ் உங்கள் பையனோ பிள்ளையோ ஏதாவது ரவுஸ் பண்ணால் உரையில் அப்படிங்கிற மாதிரி இது பல யூஸுக்கு ஆகும். சொரியருக்கு நல்லா பழகு. நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் சரிங்களா. இதோட ரேட்டு 18 ரூபா. வெளியே 10 ரூபாய்க்கெல்லாம் விற்கிது. ரேட் இருக்கிறது 18 ரூபா. அடுத்தது பாத்ரூம் கிளீனர் ப்ரஷ்ஷு. இது குவாலிட்டி கொஞ்சம் வயசு வந்து கம்மி தான். ஆனால் வந்து நான் ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு நினச்சேன். சும்மா இங்கிருந்தே இப்படி அழகாக இப்படி பண்ணலாம், நோகாமல் நோம்பி கும்பலாம் நினச்சேன். ஆனால் கும்பிட முடியாது, குனிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவன் வச்சாம்பாடுற ஆப்பு அப்படிங்கிற மாதிரி நீ குனிஞ்சே ஆகணும். யாருனாலும் எப்படினாலும் வாழ்க்கையில் குனிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இது டியோடாப்பே ரொம்ப சின்னது பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து ஒர்த்து தான். நம்ம என்ன எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருளே யூஸ் பண்ணி போட்டிருக்கிற அப்படின்னா ஒரு ஆம்பளையோட மனசு ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும். ஏன்னா அதெல்லாம் நம்ம தானே பண்ணுறோம், வேறு யார் அப்படிங்கிற மாதிரி இது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 32 ரூபா. நான் அடிக்கடி லிஸ்ட்டு பார்த்து தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் எங்கேயோ போயிடாதீங்க, யாரோ ஒருத்தர் பேப்பர் பார்த்து படிப்பார் அப்படின்னு நீங்கள் எங்கேயோ போயிடாதீங்க. நான் வந்து இதுதான் எனக்கு ஞாபகம் மருதி கம்மியாக தான் லிஸ்ட்டு பார்த்து தான் படிப்பேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா இண்டிகேட்டர். இது சத்தியமாக சொல்கிறேன் 9 ரூபா இதோட ரேட்டு. ஆனால் வந்து ஒர்க் ஆகலை, எனக்கு சுத்தமாக எனக்கு ஒர்க் ஆகலை. பொதுவாகவே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அந்த எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கேரண்டியே கிடையாது. அது வந்து பயன்படாமல் போச்சுன்னா ஒன்றுமே இல்லை, உங்கள் மேலே பழகி போட்டுருவாங்க. அதனால் இது வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. நீங்கள் ஆர்டர் போடும்போது உங்களுக்கு ஒர்க் ஆச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. ஒரு ரேட்டு 9 ரூபா. அடுத்தது வந்து மூட்டை பூச்சி கொல்லும் நவீன மிஷின் அப்படிங்கிற மாதிரி 2வது பார்ட்டு. இது வந்து இந்த நம்ம அந்த சிங்கில் எல்லாம் வந்து ஏதாவது தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போய் அடைச்சிக்கும், தண்ணி வந்து தேங்கி நின்றுக்கும். இப்போ பாத்ரூமில் அந்த குளிக்கிற பாத்ரூமில் அந்த நம்ம ஷாம்புவெல்லாம் கவர் போட்டால் போய் அடைச்சிக்கும், முடியெல்லாம் அடைச்சிக்கும். இது வந்து அது எடுக்கிறது. இது நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நல்லா பஞ்சிங் டைப் தான். இங்கே வந்து இப்போ வந்து பஞ்சிங் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 4 பீஸ் வந்து விரியுது. எல்லா பொருளையும் அழகாக அப்படி பேக் பண்ணிடுது. இழுத்து வெளியே கொண்டு வந்துடலாம், உள்ளே விட்டு அழகாக இப்படி இழுத்து கொண்டு வந்துடலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 26 ரூபா. இது ஒர்த்து தான். எனக்கு கேட்டு இது வந்து தேவைப்படுற பொருள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கணும். ஏன்னா ஒரு சில கைவிட்டு எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு. அப்போ இதுக்கும் கூட மிஷின் வரலைன்னா அப்புறம் நம்ம என்னத்தை போய் பண்ணுறோம். ஆனால் இது வந்து இதோட ரேட்டு வந்து 26 ரூபா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பைப்பு மீன்ஸ் நினைக்கிற மாதிரி அந்த பாத்திரங்களை வர இடத்துல வந்து கைகள் வர இடத்துல வந்து பைப்பு சின்ன வருது. அந்த பைப்பில் மாட்டுவாங்கள்ல, அந்த ஷவர் மாதிரி வரும் அந்த இது. அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே விற்கிது. ஆனால் இது கொஞ்சம் அட்வான்டேஜ்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அதெல்லாம் வாங்கினேன். இதில் வந்து இதுலேயே வந்து ஆன் ஆஃப்லாம் இருக்குது. இதுலேயே ஆன் ஆஃபு அந்த இதெல்லாம் மாறுதலாக இருக்குது. இதோட ரேட்டு 29 ரூபா. நல்லாயிருக்கு. இதாக யூஸ் பண்ணி பார்க்கணும், யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோட தனிப்பட்ட அனுபவத்தை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா. அடுத்தது வந்து ட்ரைபேடு. எங்கே ட்ரைபேடு வந்து கமான், இதுதான் ட்ரைபேடு. அம்மாடி புரிய முடியல. இதான் ட்ரைபேடு. இப்போ அதில் தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு 5 அடிக்கு ஸ்டாண்டிங் நிற்கிது. பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. இப்படி அமுத்தினாலே புடக்குன்னு ஒடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 173 ரூபாய்க்கு அது கரெக்டானது தான். ஆத்திர அவசத்துக்கு பயன்படும் உண்மையாலுமே சொல்ல போனால். இது வந்து ட்ரைபேட் நல்லா இருக்கானா உண்மையாலுமே. வெளியெல்லாம் பார்த்தா எப்படியும் இதே குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா மற்ற இதுலலாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா 400 500 போட்டிருப்பாங்க, 450 ரூபா மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. இதில் வந்து 173 ரூபாய்க்கு இது பயன்படுற பொருள் தான். அதனால் இது தாராளமாக வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பூட்டு. சார் வாங்கோ சார் பூட்டை வாங்கிக்கோங்கோ அப்படின்னு உங்கள் வீட்டு பக்கத்தில் சேட்டு பசங்களாம் வருவானுங்க, தோல்ல பெல்ட்டு போட்டு. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா எவ்வளோப்பா ஒரு பூட்டு, ஒரு ஆத்திர வருஷம் கேட்டோம்னா அவனுங்க சார் 90 ரூபா சார் 100 ரூபா சார் அப்படிமா. ஏப்பாடா ஏண்டாப்பா அப்படிமா கேட்போம். இது வந்து 40 ரூபா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40 ரூபாய்க்கு இது
3 சாவி கொடுத்துட்றாங்க. 3 சாவி, இது ஒரு பூட்டு கரெக்டாக இருக்கும். ஏதோ பயன்படும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பயன்படும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபா. அடுத்து குப்பை அள்ளும் கவர். என்னடா ப்ராடக்ட் வாங்கிக்கிறீங்க, எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். நீங்கள் திட்டுறது எனக்கு தெரியுது, ஆனால் கமெண்ட்ஸில் திட்டுங்க, தனிப்பட்ட முறையில் மனசில் திட்டாதீங்க. என்னடா ப்ராடக்ட் வாங்கியிருக்க, கழுவுறது, பெருக்கிறது, குடிக்கிறது, பூட்டுறது, குப்பை வலிக்கிறது, அதுதாங்க எனக்கு தெரியும். இது வந்து குப்பை இது பண்ணுற கவரு, குப்பை போடுற கவரு. இதோட ரேட்டு 25 ரூபா. ஆனால் இது வந்து சைனா தான். இதில் என்னத்தை போய் சைனா ப்ராடக்ட் ஆகுதுங்க. கவர் தூக்கி போட்டால் மக்கி தான், மக்கி போகலேன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். சரிங்களா? அடுத்து பார்க்கறது, அடுத்து வந்து இந்த கார் கண்ணாடி, அதுக்கு போடுற சின்ன இது, கார் கண்ணாடியில் வந்து சைடில் வரதான்னு சொல்லி நமக்கு தெரியாது. லாங்கில் இருக்கிற வண்டி வரதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் இது வந்து லாங்கில் வர வண்டியை வந்து நம்ம பரவாயில்ல, அழகாக இருக்குது. லாங்கில் வர வண்டியை வந்து பார்க்குறது, இது வந்து என் காருக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. எனக்கு இந்த லாங்கில் எல்லாம் தெரியாது. திடீர்னு பார்த்தா லாங்கில் வந்துருப்போம், நான் பாட்டுக்கு ஒரு வாட்டியில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து இது எனக்கு தேவைப்படும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபா, ஒன்று 15 ரூபா தான். ஆனால் கண்டிப்பாக இது யூசேஜ் தான். ஒவ்வொரு வண்டிக்கும், ஆட்டோ எல்லா வண்டிக்கும் கண்டிப்பாக யூசேஜ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து சேஃப்டி கிளாஸ். சேஃப்டி கிளாஸ் ஏதாவது வெல்டிங் பண்ணுறவங்க, இல்லை ஏதாவது குப்பை, ஏதாவது மண் அள்ளி போகிறாங்க, அந்த கண்ணில் மண் வரக்கூடாது. பைக்கில் போகும்போது ட்ராவலில் வந்து கண்ணில் வந்து குப்பை படக்கூடாது. சாயங்காலமெல்லாம் போனோம்னா இந்த வண்டெல்லாம் வரும், அதனால் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் பறந்து எனக்கெல்லாம் நிறைய அனுபவம் இருக்குது. கண்ணே செவந்துடும், அது பார்க்குறக்குள்ள ஐயோ அம்மான்னு ஆயிரும். சரிங்களா? அதனால் ஒரு சேஃப்டி கிளாஸ் ஒன்று பக்காவான. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 24 ரூபாய்க்கு கண்டிப்பாக. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா 24 ரூபாய்க்கு கண்டிப்பாக நல்லா குவாலிட்டியான இது தான் இது. அடுத்து அடுத்து இதுவும் அதே தான். நம்ம என்ன கிச்சன் தானே, ஏன் எல்லாம் கிச்சனாகவே போடுற மறுபடியும் கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு அதுதான் இது பண்ண தெரியும். ஏன்னா நம்ம தானே எல்லா வேலையும் பார்க்குறது, அதனால் பார்க்குறது. இது வந்து கிச்சனுக்கு வர அந்த சிங்க்கில் போடுறது. இன்னொன்று ஃபஸ்ட்டு காட்டினது தக்காளி போகாமல் போச்சுன்னா எடுக்கிறது நவீன மிஷினு. இது வந்து போகாமையே இருக்கிறதுக்கு ஒரு மிஷினு. சிங்கில் வந்து இதை போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ட்ரை பண்ணிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நீட்டாக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 12 ரூபா. இந்த ரேட்டு வந்து 12 ரூபா. இது ஒரு ரேட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா ஒர்த்து தான், பொருளெல்லாம் ஒர்த்து தான். கண்டிப்பாக வந்து நல்ல குவாலிட்டியான பொருள் தான், இது நம்ம இது பண்ணுறதுக்கு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைக்கு. அதாவது நம்ம யூடியூபர்ஸு மற்ற இவங்கெல்லாம் வந்து யூடியூப் எடுக்கும்போது வந்து நான் வெளியே இருக்கிற சவுண்டு, ஃபேன் சவுண்டு, மற்ற இதெல்லாம் வந்து கேட்கும். இப்போ நம்ம வெளியே கத்துற சவுண்டு ஏதோ ஒன்று கேட்கும், கதவு திறக்கிற சவுண்டு. ஆனால் நம்ம அதில் எல்லாமே அதுவே வந்து வீடியோவில் வந்து கேப்சர் ஆகிடும். அதனால் ஒரு யூடியூபருக்குன்னு ஆனால் மைக்கு, இந்த மைக் எங்கடா காணன்னு பார்க்காதீங்க, எங்கிட்ட இருக்குது. இதை இங்கே அதை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே இது வந்து இதோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. ஒரு சார்ஜர் கொடுத்துட்றாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 279 ரூபா. ஆனால் வெளியெல்லாம் 1000 ரூபா கண்டிப்பாக. இதோட ரேட்டு வந்து 279, வெளியே 1000 ரூபா. கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்கும் தேவையான மைக்கு. K8ன்னு சொல்லுவோம், இதோட பேர் K8 மைக்குன்னு சொல்லுவோம். இதில் வந்து 2 இது வருது. ஒரு இது வந்து C டைப்பில் வந்து அட்டாச் பண்ணுற ஆண்டனா, இன்னொன்று வந்து ஆப்பிள் ஐஃபோனுக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் ரிசீவர் ஒன்று தான் வரும். அந்த சிக்னல் கொடுக்குறது வந்து 2 வரும். ஒன்று ஆப்பிள் ஐஃபோனுக்கு, இன்னொன்று வந்து C டைப்புக்கு வருது. வேறு இதில் லைவ், இன்டர்வியூ, விளாக் ஷாட்டு, மற்றதெல்லாம் இதில் நல்ல கேப்சர் ஆகுது, நல்ல சவுண்டு. இப்போ நான் பேசுகிறது அதில் தான். ஹலோ மை டெஸ்டிங் 1 2 3 கேட்குதா? ஒளியும் அமைத்து கொண்டு இருப்பவர் உங்கள் அசோக். இதோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 279 ரூபா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து இது வந்து ஹேங்கர். ஒரு சில வீட்டில் எல்லாம் வாடகைக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க, ஆணி அடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை ஏகப்பட்ட கண்டிஷன் போடுவாங்க. அந்த மாதிரி. ஆனால் அது நம்மளும் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒன்று வாங்கி வச்சு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், வாங்கி வைப்போம். அதை வாங்கி வச்சோம்னா இதாகும், ஒரு 2-3 நாள்லேயே மாட்டி வச்சோம்னா கலந்து வந்துடும். ஆனால் இது நல்லா இதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்காவாக இருக்குது. இது ஒரு 4 பீஸ் வாங்க. ஒரு பீஸ் வந்து எவ்வளோ? ஒரு பீஸு 8 ரூபா 50 காசு ஒரு பீஸு. நல்லா பக்காவாக இருக்குது. ஒரு பீஸ் வந்து 8 ரூபா 50 காசு. அதில் பார்த்தோம்னா
கண்ணாடி ஏற்கனவே ஒரு கண்ணாடி சேஃப்டி கிளாஸ், அது வேற. இது வந்து சும்மா ஒரு ஆர்டர் பண்ணேன் எனக்காண்டி, ஒரு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அழகாக இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும், நம்மளே பெருசாக இது பண்ணிக்கூடாது. அதனால் நல்லா இருக்குது. நான் ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கோம் ரிவ்யூவில். ஃபஸ்ட்டு போட்டிருந்து கண்ணாடி போட்டு ரிவ்யூ எல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இது லாஸ்ட்டாக வருது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 38 ரூபா. சரிங்களா? ஆனால் இது நல்லா இருக்குது. ஒரு அழகாக வைக்காது, சும்மா நீட்டாக வெளியே போகிறதுக்கு அழகாக போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை, நீட்டாக இருக்குது. 38 ரூபாய்க்கு இதெல்லாம் 100 ரூபா 50 ரூபாங்க இங்கெல்லாம் லோக்கலில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது சம்மருக்கு தேவையான ஒரு இது இப்படி வச்சுட்டு இது பண்ணோம்னா, ஆஹா, நம்ம சின்ன வயசில் இந்த 90ஸ்க்கெல்லாம் தெரியும், ஃபேன் கிட்ட போய் அப்படிங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இது நல்லா இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 180. நல்ல ஸ்பீடு, 3 ஸ்பீடு இருக்குது இதில். 3 ஸ்பீடு, 1 ஓடிட்டுருக்கு, 2, 3. என் முடி பறக்குதான்னு உங்களுக்கு தெரியல, பட்டு பேப்பர் பறக்குதான்னு பாருங்கள். பேப்பர் பறக்குது பாருங்கள். நல்லா ஓடுது, நல்லா சூப்பராக ஓடிட்டு இருக்கு. தெரிஞ்சிருந்தால் ஃபஸ்ட்டு ரிவ்யூ இது பண்ணியிருக்கலாம், ஏன்னா இது போட்டுகிட்டே எல்லா வேலையும் பார்த்துருக்கலாம். சரி, ஓகே, நமக்கு எல்லாம் கடைசியில் தான் அமையுது. 10 பேர்த்தையும் நானும் ஒருவன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். எல்லா ரிவ்யூ எல்லா வீடியோவும் போட்டு முடிச்சாச்சு, எல்லா பொருட்களையும் பார்த்தாச்சு. நான் அடுத்து பார்ட் 2 வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்ட் 2 போடுறேன். நான் அதுவும் நீங்கள் கேட்டால் மட்டும் நான் போடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.